கொரோனா காலம்லாம் வந்துச்சுல்ல, ஆமா அப்ப நம்மலாம் வீட்டுக்கு விட்டு வெளியில போனோமா? வரல. வீட்டிலேயே கிடந்தோம். ஆமா ஆனா அந்த மக்கள் வேலை பார்த்தாங்களா? கண்டிப்பா சார். அந்த காலத்துல 3 பேர் வேலை பார்த்திருப்பாங்க. போலீஸ் வேலை பார்த்தேன், கண்டிப்பா. இன்னொன்னு மருத்துவர் வேலை பார்த்தேன், அடுத்து தூய்மை துப்புரவு பணியாளர். பணியாளர்கள். ஆமா. இவங்க கூட வந்து நீ துப்புரவுன்னே சொல்லாதீங்க, தூய்மை பணியாளர். தூய்மை பணியாளர்கள். ஓகே. பாவம் அவங்க, ரைட்டா? அப்ப இந்த போலீஸை விட சில நேரம் லீவு போயிடுவாங்க. ஆனா இந்த இந்த பணியாளர்கள் யாரெல்லாம் செத்து போயிட்டாங்களோ, அதில் சொந்த நம்ம அப்பா ஆத்தா கூட போய் பார்க்க மாட்டாங்க. அந்த பாடியை பார்த்தீங்களா, எரிச்சாங்கல்ல, ஆமா அப்போ சார். இவங்க தான் கொண்டு போய் எரிச்சிருக்கிறாங்க. இவங்க தான் பாதுகாப்பு உயிரை பணைய வைத்து செய்கிறாங்க. அதே மாதிரி மலை குழிக்குள்ளே குதிச்சு அதை சுத்தப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு சொறி சிரங்கு மாதிரிலாம் வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இதய நோய் வந்துடுது, அதாவது நுரையீரல்லாம் பாதிக்குது. இவ்வளவு மோசமான தொழிலை செய்கிறாங்க. பாவம் இல்லையா? கண்டிப்பா நம்மள மாதிரி கண்டிப்பா மனிதர்கள் சார். தானே. கண்டிப்பா. அப்போ அவங்களுக்கு கருணை காட்ட வேண்டாமா அந்த தமிழக அரசாங்கம்? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நிறையா பேர் புரியாமல் சொல்கிறாங்க. சொல்லித்தானே ஆகணும் ஒரு தலைவர்ன்ற பொருளை. எடுத்து ஆனால் எங்கள் சொல்றது தலைவர் தவறு. வந்து இப்படி போய் பேட்டி கேளுங்க. எங்கள் தலைவர் சொல்லுவார், அரசாங்கமே அரசாங்கமே நீங்கள் வந்து இந்த வேலை தமிழக அரசாங்கமே இந்த அவங்க மக்களுக்கான இதை வழங்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கான மக்களுக்கான அந்த வேலையை நீங்கள் நிரந்தரமாக்குங்க. 240 நாள் வேலை பார்த்துட்டாலே நிரந்தரமாக்க வேண்டும் என்பது ரூல்ஸு. கண்டிப்பா. அப்போ அந்த வேலை நிரந்தரமாக்குங்க. அதை விட்டுப்பட்டு நீங்கள் வந்து நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க. ஆனால் அவன் முடிவு பண்ணிக்கிருவேன் இந்த வேலை செய்யணுமா வேண்டாமான்னு. உங்களுக்கு மேட்ரு புரியுதா? இப்போ வேறு வேலையும் இல்லை, அவன் எங்கே போவேன்? அப்போ அவன் இந்த வேலையை பார்த்து அவன் பிள்ளைகளை படிக்க வச்சு, நான் வீரபாண்டி ஐஏஎஸ் ஆன மாதிரி பிள்ளைகளை ஐஏஎஸ்ஆவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ மாற்றலாம். அப்போ அவர்களுக்கான உரிமைகளுக்கு போராட வேண்டும் என்பதை எங்கள் கருத்து. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் சில பேர் எங்கள் தலைவர் டோட்டலாகவே அதற்கு எதிர்பார்ப்பதை போல் பேசியிருக்கிறார்கள். அப்படி அல்ல.